வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் பரபரப்பு. புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் கட்டாய தலைக்கவசம் அமல், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். காஞ்சிபுரத்தில் பல்வேறு தமிழ் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை கைது செய்த திராவிட மாடல் அரசை கண்டித்த தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதும் இணைய வழியில் 66 கோடியே 11 லட்சம் மோசடி செய்த மூவர் கைது, 6 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என்று கட்சியை நிறுவியது நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்று பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தன் மகனிடம் வார்த்தை மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சியின் தலைவர் அன்புமணி மற்றும் தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனது அறிவிப்புக்கு அன்புமணியும் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் கோபமடைந்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி, முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே 4 மாதங்கள் தான் ஆகிறதா, அவருக்கு பதவி கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். பனையூரில் தன்னுடைய அலுவலகம் இருப்பதாகவும் தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கே வந்து சந்திக்கலாம் என்று கூறினார். இதையடுத்து விருப்பமில்லாதவர்கள் கட்சியை விட்டு விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார். கட்சியை நிறுவியது நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்றார். விருப்பம் இல்லாதவர்கள் வெளியே செல்லலாம் என்று ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்தார். தந்தை மகனின் வார்த்தை மோதலால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி கவர்னர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் சீருடை அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல் காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றார். தமிழில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை இருக்க வேண்டுமென போராடிய பல்வேறு தமிழ் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் தமிழ்மொழி பகை தமிழின பகை திராவிட மாடல் அரசை கண்டித்து புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென வலியுறுத்திய போராடிய தமிழர் விடுதலை கட்சி, தமிழர் கழகம், தமிழர் வணிக களம் இயக்கங்களைச் சார்ந்த மேகநாதன், முகிலன், தமிழ்மணி, சங்கர் ஆகியோரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்த வேலூர் சிறையில் அடைத்தனர். இந்த கைதை கண்டித்தும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் இன்று ராசா திரையரங்கம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் தேசங்களில் அவர்களின் தேசிய மொழிகள் பொது மொழியில் அரிய அளவில் பெயர் பலகை வைப்பதும் விளம்பரம் செய்வதும் இயல்பான ஒன்று. ஆனால் இடவாய்ப்பாக தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலும் தேசிய மொழியான தமிழை புறக்கணித்த அயல் மொழிகளில் எழுதுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது, கவலைக்குரியதா. இதை பார்த்து மனம் நொந்து போன தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்த பரப்புரை செய்து போராட்டங்கள் செய்த பிறகு தமிழ்நாடு அரசு 1983 டிசம்பரில் அரசாணை 3312 மேலும் 1984 டிசம்பரில் அரசாணை 493 மூலம் வணிக நிறுவனங்கள் 50 விழுக்காடு அளவில் தமிழில் எழுத வேண்டும், 30 விழுக்காடு அளவில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், 20 விழுக்காடு அளவில் விரும்பிய வேறு மொழியில் எழுதிக் கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் தங்களுடைய நிறுவனங்களின் பெயர் பலகையை மாற்றினார்கள்.
காலப்போக்கில் தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகள் அதை தொடர்ந்து வலியுறுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டதால் இன்று கடைத்தெருவில் தமிழே காணவில்லை. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் தமிழ் இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள் வணிகர்களிடத்திலும் பொதுமக்களிடமும் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை செய்த தமிழில் பெயர் பலகை வைக்க போராடி வந்திருக்கிறார்கள். கடந்த 18/12/2024 அன்ற பெயர் பலகையில் தமிழ் இல்லாமல் அயல் மொழியில் இருப்பதை அழிப்போம் என்று அறிவித்தது. அதன்படி போராட்டம் செய்து 3 தமிழர்களை கைது செய்த வேலூர் சிறையில் அடைத்திருப்பது கொடுமை. அரசு ஆணைப்படி செயல்படாத நிறுவனங்கள் மீதும் செயல்படுத்தாத அதிகாரிகள் மீதும் தான் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மாறாக போராடிய தோழர்களை கைது செய்திருப்பது தமிழ் இன பகைப்போக்கே ஆகும். திராவிட மாடல் அரசு தன் தவறை தெரிந்து கொண்ட கைது செய்யப்பட்ட தமிழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். அரசு ஆணைப்படி வணிக நிறுவனங்கள் அரசும் தன் விளம்பரங்களில் பெயர் பலகையில் தமிழை பெரிய அளவில் எழுத வேண்டும் என்றனர். புதுச்சேரியிலும் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அலுவல் மொழி சட்டம் இருக்கிறது. தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென அரசாணை இருக்கிறது. புதுச்சேரி அரசும் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அரசாணைப்படி வணிக நிறுவனங்கள், அரசு துறை என எல்லா இடங்களிலும் தமிழில் பெயரளவில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன. தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி ஒருங்கிணைத்தார். தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ் மாமணி, முனைவர் தமிழ் மல்லவன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செகந்தன்தான், தமிழர் களம் புதுச்சேரி அமைப்பாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேசோ, நாம் தமிழர் கட்சி பொருளாளர் இளங்கோவன், அம்பேத்கர் தொண்டர் படை பாவடராயன், புதுச்சேரி படையாள் இயக்கம் புதுவை தமிழ் நெஞ்சன், காந்தி இயக்கம் ஞானமூர்த்தி, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, குளங்கள் காப்பும் கார்த்திகேயன், தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் அன்பு நிலவன், அரங்கத்துறை மோகன்தாஸ், பெர்னாண்டு ஷா, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இணைய வழியில் நாடு முழுவதும் பலரிடம் 66 கோடியே 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 3 வரை புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த அழகம்மை என்பவரிடம் மும்பை போலீஸ் அதிகாரி என கூறி பேசிய மர்ம நபர் அழகம்மையின் ஆதார், கைபேசி எண்களை பயன்படுத்தி தைவான், கம்போடியாவுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்றதாகவும் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க பணம் கொடுக்க வேண்டும் என கூறி ரூபாய் 27 லட்சத்தை மோசடி செய்தனர். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் இதுகுறித்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து இணையவழி குற்றம் பிரிவு முதுநிலை கண்காணிப்பாளர் நார சைதன்யா, கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன்படி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து மோசடி கும்பல் செயல்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கு சென்ற ஆய்வாளர் கீர்த்தி உள்ளிட்டோர் மோசடியில் ஈடுபட்ட அமித் சர்தார் வயது 36, ராகேஷ் ஷோக் வயது 39, சென்ஜிப் தீப் வயது 35 ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக இணைய வழியில் நாடு முழுவதும் பலரிடம் 66 கோடியே 11 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்ததா. மேலும் 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அன்னாரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் கேசவன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்செல்வன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றிய 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஈச் உலக சாதனைக்காக மனவளர்ச்சி குன்றிய 21 வயது விஜயகுமார் 100 நிமிடங்கள் தொடர் திரை நடனம் நிகழ்த்தினார். மற்றும் கலைரத்னா பைரவியின் 25 ஆண்டு கால தொடர் 1810வது கவியரங்கம் நிகழ்த்தியதா நிகழ்வு. மேலும் சிவகாசி டாக்டர் கணேஷ் 20 ஆண்டுகளில் 4624 ஜோடி கண்களை பெற்றதற்கான நிகழ்வு நடைபெற்றது.
இச்சாதனையை ஈச் உலக சாதனை அமைப்பு நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் அங்கீகரித்தார். நிகழ்வில் சாதனை சான்றுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், குழந்தைகள் உலக அமைப்பு தேமதாஸ் சாவேஜ், பெல்ஜியம் ஆகியோர் சாதனையாளர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் சாதனை சான்றுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், குழந்தைகள் உலகம் அமைப்பு தோமஸ் சாவேஜ், பெல்ஜியம் ஆகியோர் சாதனையாளர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் கலைரத்னா டாக்டர் பூபீஷ் குப்தா, கலைமாமணி, ஓவியர் அரியபுத்ரி, சமூக சேவகர் முருகராஜ், ஏஞ்சல்ஸ் பவுண்டேஷன் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அசாமில் நடைபெற்ற தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 440 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். அதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகிய நடனங்களை ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று கோப்பையை பெற்றனர். கோப்பையை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்திகள் எடுத்தும் சக மாணவிகளின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏற்றப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பட்டையுடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவு நாள், வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு நன்றி பாராட்டு விழா பொதுக்கூட்டம் சாரத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் திராவிட கழகம் சார்பில் தந்தை பெரியார் நினைவு நாள் கேரளாவில் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவு விழாவை சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு முதல்வர், கேரள முதல்வர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து மாபெரும் பாராட்டு விழா பொதுக்கூட்டம் சாரம் அவை திடலில் நடைபெற்றது. கூட்ட தொடக்கத்தில் திராவிட கழகம் தொழிலாளர் அணி செயலாளர் குமார் மந்திரமா தந்திரமா என்ற அறிவியல் நிகழ்ச்சியை நடத்தினார். எதுவும் மந்திரமில்லை தந்திரமே என்கிற செயல் விளக்கத்துடன் இடையிடையே கொள்கை போடல்களையும் பாடி நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்தார். திராவிட கழக துணைத் தலைவர் குப்புசாமி வரவேற்புரையாற்றினார். மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். திராவிட கழக இளைஞரணி தலைவர் ராசா, உழவர்கரை நகராட்சி தலைவர் துளசிராமன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் கட்சி புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மறுமலர்ச்சி திமுக பொறுப்பாளர் இளங்கோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மனிதநேய மக்கள் கட்சி தலைமை கழகம் பேச்சாளர் கோவை சைதோ, திமுக மாநில அமைப்பாளரும் சட்டம் என்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி ஆகியோர் உரையாற்றினர். இறுதியாக திராவிட கழக பொதுச் செயலாளர் புரட்சி கணல் முனைவர் துரை சந்திரசேகரன் வைக்கம் போராட்ட வரலாறு, அதில் ஈடுபட்ட தலைவர்கள், குறிப்பாக தந்தை பெரியார் சிறையில் அனுபவித்த கொடுமைகள், பெரியார் சிறையில் இருக்கின்ற நிலைகள், அவருடைய துணைவியார் நாகமையார், தங்கை கண்ணம்மாள் ஆகியோர் போராட்டத்திற்கு தலைமையேற்றி வழிநடத்திய வரலாறுகளையும், திராவிட கழகம் தொடங்குவதற்கு முன்னதாகவே பெரியார் இதனை போன்ற கிளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த பொழுதே நடத்திய செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு காந்தியார் அவர்களே இந்த போராட்டத்தில் பெரியார் தலையிட வேண்டாம் என்று சொல்லிய வரலாறுகளையும், இதில் ராஜராஜியின் உள்ளறு பற்றிய தொடர்புகளையும் விளக்கி 1 மணி நேரம் அற்புதமான உரை நிகழ்த்தினார். இறுதியாக திராவிட கழக இளைஞரணி பீர் முகமது நன்றி கூறினார். பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார்,
பொதுக்குழு உறுப்பினர் பழனி, பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், நகராட்சி கொம்யூன் கழக பொறுப்பாளர்கள் கிருஷ்ணசாமி, ஆறுமுகம், தமிழ்நிலவன், முத்துவேல், விடுதலை வாசகர் வட்ட செயலாளர் சிவராசன், பகுத்தறிவாளராசன், கழக செயலாளர் சத்யராஜ், ஊடகவியலாளர் ஆதிநாராயணன், துளசி கல்பனா, இளைஞரணி செயலாளர் சித்தார், துணைத் தலைவர் பிரபஞ்சன், அறிவு செல்வன், பன்னீர்செல்வம் உட்பட பல கலந்து கொண்டனர். யுஜிசி உத்தரவை மதிக்காத மத்திய பல்கலைக்கழகத்தால் புதுச்சேரி கல்லூரி கட்டடங்கள் உயரும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் மாணவர் நலசங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நலசங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் நேற்று செய்தியாளரிடம் கூறிய பொழுது, பல்கலைக்கழக மானிய குழு புதுவையில் உள்ள சில தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து கடந்த 26/9/2019 வழங்கி அந்தந்த கல்லூரிகள் விரும்பியபடி பாடப்பிரிவுகளை புதிதாக ஆரம்பிக்கவும், தேர்வு நடத்தவும், தேர்வு முடிவுகளை வெளியிடவும், மதிப்பெண் பட்டியலை வெளியிடவும், இடம்பெயர்தல் சான்றிதழ் வழங்கவும் மற்றும் சில சான்றிதழ்கள் வழங்கவும் அனுமதி அளித்தது. அந்த வகையில் புதுச்சேரியில் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மத்திய பல்கலைக்கழகத்திடம் தங்கள் கல்லூரிக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து யுஜிசி வழங்க இருப்பதாகவும், அதன்படி தங்கள் கல்லூரி விரும்பும் மருத்துவம் சார்ந்த இளநிலை பட்ட படிப்புகளையும், மருத்துவம் சான்றிதழ் படிப்புகளையும், டிப்ளமா படிப்புகளையும் மற்றும் பல்வேறு பொறியியல் சார்ந்த PhD படிப்புகளுக்கும் அனுமதி வேண்டி கடந்த 24/12/2020 கடிதம் மூலம் விண்ணப்பித்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் கடந்த 6/7/2021 கடிதத்தின் மூலமாக மானிய குழுவின் அறிவுறுத்தலின்படி கல்லூரி நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான அமைப்புகளிலும் அனுமதி பெற்று நடத்துவதற்கு அனுமதி அளித்தது. தான் சார்பாக 3 பேராசிரியர்களை பிரதிநிதியாக கமிட்டியில் சேர்க்க வேண்டும் என்று கடந்த 18/7/2020 கல்லூரிக்கு கடிதம் அனுப்பியது. இதற்காக கடந்த 15/11/2019 கடிதத்தின்படி புதிய வகுப்பால் தொடங்க கட்டணமாக 75 லட்சம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் 17/3/2020 75 லட்சம் கட்டணமாக மத்திய பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய பல்கலைக்கழகமும் 19/6/2020 கடிதத்தின் மூலமாக மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி அந்தஸ்துடன் 2019-2020 முதல் 2028-2029 வரையிலான 10 ஆண்டுகள் தன்னாட்சி அந்தஸ்துடன் இயங்கவும், கல்லூரி விரும்பும் பாடப்பிரிவுகளை ஆரம்பிக்கவும் அனுமதி அளித்து விட்டது. அதன் அடிப்படையில் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் சட்டப்பூர்வமாக BGC நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்று ஒவ்வொரு படிப்பிற்கான கல்லூரிகளை தனித்தனியாக ஆரம்பித்து நிர்வகித்து வருகிறது. உண்மை நிலை எப்படி இருக்க, மத்திய பல்கலைக்கழகத்தின் தற்காலிக துணைவேந்தர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்திடம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறவில்லை என்றும், ஆதலால் புரொஃபஷனல் சான்றிதழ் தர முடியாது என்றும் மறுக்கின்றனர். இதனால் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படித்து முடித்த மாணவர்கள் தாங்கள் விரும்பிய மேற்படிப்பினை தொடர முடியாமலும், வேலைக்கு செல்ல முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் பணப்பேரமும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கல்லூரிகள் யுஜிசியுடன் முறையிட்டதா, யுஜிசி துணைவேந்தரிடம் கல்லூரிகளிடம் மானிய குழு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனை மதிக்காமல் தற்காலிக துணைவேந்தர் சில தன்னாட்சி கல்லூரிகளிடம் ரூபாய் 3 கோடி வரை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட கல்லூரிகள் பல்கலைக்கழக மானிய குழுவிடம் மீண்டும் முறையிட்டனர். உடன் யுஜிசியும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கடிதத்தை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வாங்கிய கட்டணங்களை சுயாட்சி கல்லூரிகளிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும், புதிதாக எக்கட்டணமும் பெறக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. இதனை மறுத்தால் பல்கலைக்கழகத்திற்கு எதிர்வினை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஆனாலும் பல்கலைக்கழகம் இது நாள் வரை எந்த பணத்தையும் சுயநிதி கல்லூரிகளுக்கு திருப்பி செலுத்தவில்லை. இதனால் யுஜிசி தான் வழங்கும் மானியத்தில் பல்கலைக்கழகத்திற்கு நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு நிறுத்தினால் கல்லூரி கட்டணங்கள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அபாயம் உள்ளது. அதனால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது கற்பனையாகிவிடும். எனவே புதுச்சேரி அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் குறித்து டெல்லியில் முறையிட்ட பதவி நீக்கம் செய்த புதிய நிரந்தர துணைவேந்தரை பணியமர்த்த வேண்டும், அழுத்தம் தர வேண்டும். தவறும் பட்சத்தில் மாணவர்கள் நலன் காக்க புதுச்சேரி சட்ட கல்லூரி விவகாரத்தில் எடுத்து போன்ற சட்ட நடவடிக்கை அல்லது எதிர்கட்சிகளின் துணையோடு சென்டாக் விவகாரத்தில் எடுத்து போன்ற பந்த் போராட்டமாக நடத்துவோம் என தெரிவித்துள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வரும் 30ஆம் தேதி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 முறை கட்டாய தலைக்கவசம் சட்டத்தை கொண்டு வருவதும், தனியார் நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான தலைக்கவசங்களை விற்பனை செய்வதும், விற்பனை முடிந்தவுடன் கட்டாய தலைக்கவசம் சட்டத்தை அரசு ரத்து செய்வதும் வாடிக்கையாக உள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி பற்றி எதுவும் தெரியாத டெல்லியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்ட கட்டாய தலைக்கவசம் சட்டம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றும், இது தொடர்பாக அமைச்சரவையில் முடிவு செய்யப்படாது என கேள்வி எழுப்பினார். மக்களின் ஆதரவு இல்லாத கட்டாயம் தலைக்கவசம் சட்டம் குறித்த புதுச்சேரி அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றார். அதிமுக மாணவர் அணி தலைவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை மிரட்டல் விடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டை போன்கரை வீதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் அதிமுக மாநில மாணவர் அணி தலைவர். இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவரிடம் நேற்றிரவு புதுச்சேரி அனிதா நகரைச் சேர்ந்த 34 வயதாகும் ஹரிப் முகமது என்பவர் போன் மூலம் ரூபாய் 50,000 மாமூல் கேட்டுள்ளார். அதற்கு பார்த்திபன் மறுக்கவே இருவருக்கும் போனில் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ஹரிமத் முகமது பார்த்திபனை நீ எங்கு இருக்கிறாய் என கேட்டார். அதற்கு அனிதா நகரில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் இருப்பதாகவும் பார்த்திபன் தெரிவித்தார். அங்கு சென்ற ஹரிப் முகமது அவர் வைத்திருந்த பீர் பாட்டிலால் பார்த்திபனை குத்தி கொலை மிரட்டல் விடுத்தார். படுகாயமடைந்த பார்த்திபன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கார் கண்ணாடியை உடைத்த 45 கிராம் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிய ஓடைவெளியைச் சேர்ந்த பிரபல திருடனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ் மகன் சைதன்யா சைராமு வயது 31 ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரது மனைவி பீர்த்தி, மகன் மாமியார், மைத்துனர் உள்ளிட்டோர் 3 கார்களில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஈடன் கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வந்தனர். மாலை 6 மணிக்கு வந்தவர்கள் அங்குள்ள தென்னந்தோப்பில் 3 கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் பொழுதை கழித்துள்ளனர். இதனால் அவர்கள் அணிந்திருந்த 3 தங்க செயின், ஒரு செட் தங்க கம்மல் மற்றும் 2 தங்க மோதிரம் உள்ளிட்ட 45 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 6,000 பணம் ஆகியவைகளை கழற்றி ஹேண்ட்பேக்கோடு காரிலே வைத்துவிட்டு கடற்கரைக்கு சென்றனர். அப்போது திடீரென கார் அபாய சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்து பார்த்த பொழுது காரின் பின்புறம் உள்ள வலது கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்து 45 கிராம் தங்க நகை மற்றும் ரூபாய் 6,000 பணம் திருடிப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியாங்குப்பம் அடுத்த ஓடைவெளி கணபதி நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார் மகன் சுரேந்தர் வயது 26 என்பது தெரிய வந்ததை அடுத்தார். மணவெளி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தார். விசாரணை மேற்கொண்டதில் 28 கிராம் கொண்ட 3 தங்க செயினை உருக்கிய நிலையில் ரூபாய் 6,000 பணத்தை செலவு செய்துள்ளார். எனவே அவரிடமிருந்த மற்ற தங்க நகைகளான ஒரு ஜோடி கம்மல், 2 மோதிரம், ஒரு செல்போன், மோட்டார் பைக் மற்றும் உருக்கிய 3 தங்க செயினை போலீசார் பறிமுதல் செய்த குற்றவாளி சுரேந்தரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கோரிமேடு டி நகர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரம் சனிக்கிழமை பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடந்து காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று கோரிமேடு டி நகர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்டு முகாம் நடைபெற்று காவல் கண்காணிப்பாளர் வீரவள்ளன் தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு முகாமில் காவல் ஆய்வாளர்கள் பாலமுருகன், முத்துக்குமரன், உதவி ஆய்வாளர் கலையரசன் உள்ளிட்ட போலீசார் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் சார்பில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் இன்று ரெட்டியார்பாளையம் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் இன்று நடைபெற்றது.
இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுவை மற்றும் சென்னையைச் சேர்ந்த இன்டெக்ரா, லூகஸ் டிவிஎஸ், சுப்ரீத் முத்தூட் ஷெரி டெக்னாலஜிஸ், மதர்சன் LSE குளோபல் அகாடமி, நவயஹா கன்சல்டன்சி, ஆக்ஸ்ஃபர் டெலிபர்ஃபார்மன்ஸ், சுல்தான் குளோபல் போன்ற முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பு வேண்டி 137 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் 35க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது. கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் வடை பாயாசத்துடன் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், நண்பர்கள் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். புகழேன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி புகழேன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமரும் சிறந்த பொருளாதார மேதையுமான மன்மோகன் சிங் மறைந்ததை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் சீனியர் துணைத் தலைவரும் AICCயின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் மாநில நிர்வாகிகள் பாபுபால், வேல்முருகன், சமூக ஆர்வலரும் போராளியுமான TV நகராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகி ஜான், வட்டார நிர்வாகிகள் அருள்மரியநாதன், பாலு, சிவாஜிராவ், பாலாஜி, வழக்கறிஞர் அம்பேத்கர் பிரபு, அண்ணாதுரை, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ், வட்டார உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் செய்திருந்தார். அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கொடியேற்றத்துடன் துவங்கி பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாட்டை ரெட்டியார்பாளையம் பாவணன் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அனைத்து இந்திய தலித் இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி கொடியேற்றி துவக்கி வைத்தார். இதில் தீர்மானமாக SC/ST மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டம் பயன்களை சென்டாக் அல்லாது அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும், உயர் படிப்புக்கான வெளிநாடு சென்று படிக்கும் SC/ST மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட செலவினங்களை முழுவதையும் அரசே ஏற்று வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து இந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், பழனியம்மாள், பொன் நலவேந்தன், ராஜா, கங்காதரன், பக்ரிசாமி, முருகையன் மற்றும் பல்வேறு இயக்க தோழர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உயர்கல்வித்துறை பெண்கள் பொறியியல் கல்லூரிக்கு போதுமான கவனம் செலுத்தி தகுதி வாய்ந்த AICTE விதிகளை பின்பற்றி பேராசிரியர்கள் மற்றும் முதல்வரை நியமித்த மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்திட வழங்க வேண்டுமென மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர் மற்றும் பெற்றோர்கள் நல சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை லாஸ்பேட்டையில் செயல்பட்டு வந்த பெண்கள் தொழில்நுட்ப பாலிடெக்னிக் கல்லூரி 2022-23 கல்வியாண்டில் மிகுந்த சிரமத்திற்கிடையே தரம் உயர்த்தி பெண்கள் பொறியியல் கல்லூரியாக மாற்றப்பட்டது. அதன்படி பெண்கள் பொறியியல் கல்லூரி தற்போது புதுச்சேரி PTU புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்று செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது அகில இந்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் AICTEயின் விதிகளை பின்பற்றி செயல்படவில்லை. போதுமான தகுதி வாய்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் இதர வசதிகள் இன்றி கல்லூரி செயல்படுகிறது. இதேபோல அந்தமான் நிகோபாரில் உள்ள போர்ட் பிளர் இதேபோல் டாக்டர் அம்பேத்கர் தொழில்நுட்ப கல்லூரியை தரம் உயர்த்தி பொறியியல் கல்லூரியாக மாறி புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. தற்போது அந்தமான் நிகோபாரில் செயல்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பொறியியல் கல்லூரி சட்ட சிக்கலில் உள்ளது. இது சம்பந்தமான வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்தமான் நிகோபாரில் செயல்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பொறியியல் கல்லூரிக்கு அங்கீகாரத்தை ரத்து செய்த புதுவை மத்திய பல்கலைக்கழகம் முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஆகையால் புதுவை உயர்கல்வித்துறை பெண்கள் பொறியியல் கல்லூரிக்கு போதுமான கவனம் செலுத்தி தகுதி வாய்ந்த AICTE விதிகளை பின்பற்றி பேராசிரியர்கள் மற்றும் முதல்வர் நியமித்து மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும்.
மேலும் புதுவை அரசின் விதி மற்றும் நெறிமுறைகள் படி சென்டாக் அமைப்பின் மூலம் அரசு கல்லூரிகளான இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி கால்நடை கல்லூரி, பாண்டிச்சேரி பொறியியல் கல்லூரி, PTU காரைக்கால், பஜன்கோ போன்ற அரசு கல்லூரிகளில் உயர்கல்வித்துறையால் வழங்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. புதுவை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரிக்கு காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கல்வி நிதியை வழங்க உயர்கல்வித்துறை மூலம் கோப்புகள் தயார் செய்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழக மானிய குழுவின் UGC விதி மற்றும் நெறிமுறைகள் படி மாணவிகள் வருகை பதிவேட்டின் மொத்தமல்ல கல்லூரி இயக்கும் நாட்களில் 75 விழுக்காடு பதிவுகள் இருந்தால் தேர்வு எழுதலாம் என்பது விதி. இதனையும் பொறியியல் கல்லூரி பின்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7135 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் பரபரப்பு. புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் கட்டாய தலைக்கவசம் அமல், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். காஞ்சிபுரத்தில் பல்வேறு தமிழ் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை கைது செய்த திராவிட மாடல் அரசை கண்டித்த தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதும் இணைய வழியில் 66 கோடியே 11 லட்சம் மோசடி செய்த 3 கைது, 6 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை CBCI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். மாமூல் கேட்டு தராததால் அதிமுக மாணவர் அணி தலைவரை பீர்பாடியால் குத்தி கொலை மிரட்டல். புதுவையில் கார் கண்ணாடியை உடைத்த 45 கிராம் தங்க நகையை திருடிய ஓடைவெளியைச் சேர்ந்த பிரபல திருடன் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறதா? வணக்கம்.